ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோனேரி ராஜபுரம் என்று அழைக்கப்படும் திருநல்லம் அப்படிங்கிற பாடல் பெற்ற ஸ்தலம். பொன்னியின் செல்வன் நாவலில் வானதி தேவி அரசலாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட போது திருநல்லம்ங்கிற ஒரு கிராமத்தில் கரை ஒதுங்கினார் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதே திருநல்லம் தான் இது. 10ஆம் நூற்றாண்டில் செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட அங்கவல நாயகி சமேத ஸ்ரீ உமாமகேஸ்வரர் ஆலயம் இங்குள்ளது. இங்குள்ள சுயம்பு நடராஜா மிகவும் பிரசித்தம். இதோ நாம் அக்ரஹாரத்திற்குள் நுழைந்து விட்டோம். 4 நீளமான தெருக்களை கொண்ட பெரிய கிராமம் இது. இது எனது அம்மாவின் பிறந்த ஊர். இப்பொழுது நாம் எனது மாமா காசிநாதன் அவர்களின் இல்லத்திற்கு தான் செல்ல போகிறோம். வருடம் கோடை விடுமுறைக்கு இங்கு வரும்போதெல்லாம் பாட்டி தாத்தாவுடன் ஆனந்தமாக பொழுதை கழித்த நாட்கள் ஞாபகம் வருகிறது. இந்த நீளமான திண்ணையோட கோடியில் ஒரு கதவு இருக்கு இல்லையா? அது வழியாக நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். இப்போ தான் சேஃப்டிக்காக கதவெல்லாம் போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். இதோ வீட்டிற்குள் போகலாம். இது அகல மனைக்கட்டு என்பதால் இந்த வீட்டின் மித்தம் மிகவும் பெரிதாக இருக்கும். இந்த மித்தத்தில் தான் விடுமுறைக்கு வந்த அத்தனை பெண்களும் சேர்ந்து தாயக்கட்டை, கழக்கோடி, புளியங்கொட்டை என்று நாள் முழுக்க நேரம் போவது தெரியாமல் விளையாடுவோம். பழங்கதைகள் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வீட்டை சுற்றி பார்க்கலாமா? இந்த காலத்திற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆங்கட்டு இதுவும் மிகவும் அகலமாக இருக்கும். கை கால் அலம்பும் இடமெல்லாம் வழியில் இல்லாமல் உள்பக்கமாக ஒதுங்கி தாராளமாக இருக்கும். இப்போது இங்கேயே வசதியாக வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் பெரிய நெல் குதிர் இருக்கும். நிறைய நெல் மூட்டைகளும் அடுக்கி வைத்திருப்பார்கள். வாருங்கள், இப்பொழுது கொல்லையை பார்க்க போகலாம். நகரத்தில் உள்ள எல்லா வசதிகளும் இங்கும் இருப்பதால் கிராமத்தில் வாழ்வது ஒன்றும் சிரமமாக இருப்பதில்லை. இந்த வீடு நீளம் குறைவு என்பதால் இப்பொழுது போகும் இந்த கடைசி கொல்லையுடன் வீடு முடிந்துவிடும். அங்கு ஒரு கதவு தெரிகிறது பாருங்கள். அதன் வழியாக பின்பக்கத்தில் உள்ள வடக்கு தெருவில் உள்ள வீடுகளுக்கு நாம் சென்று விடலாம். எங்கள் வீட்டுக்கு பின்னேயே எங்கள் பெரியம்மாவின் வீடும் இருந்ததால் அடிக்கடி நாங்கள் அங்கு போய்விடுவோம். இந்த இடத்தில் அழகான ஒரு பூக்கொல்லை, அதற்கு தேவையான கிணறு, பக்கத்திலேயே எருக்குழி. ஒரு காலத்தில் இங்கு நிறைய பூச்செடிகள், இந்த எருக்குழியின் மேல் அவரை பந்தல் என்று மிகவும் அழகாக இருக்கும். வாருங்கள் உள்ளே போவோம். எனக்கு இந்த கிராமத்து வீடுகளில் மிகவும் பிடித்தது இதுதான். இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை ஒரே நேர்கோட்டில் தெரியும். எத்தனை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. இப்போது நாம் போவது ஒரு காலத்தில் மாட்டுக்கொட்டிலாக இருந்த இடம். மாடு கட்டி வைத்திருந்த இடமெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறது பாருங்கள். பக்கத்திலேயே அதிகப்படி சமையல் பண்ணும் கோட்டை அடுப்புள்ளும் உள்ளது. இங்கும் பெரிய மெத்தம், தாவாரம் எல்லாம் இருப்பதால் இங்குதான் துணி உணர்த்துவது, தலைவாரி கொள்வது எல்லாம் நடக்கும். இப்படியே சமையலறைக்குள் போய்விடலாம். உள்ளே போய் பார்க்கலாமா என்ன நடக்கிறது என்று? இதுவும் பெரிய சமையலறை. ஊஞ்சல் உண்டு, பெரிய தொட்டிமித்தம். இந்த பக்கம் 10 சமையல், அந்த பக்கம் 10 இல்லாத சமையல். எவ்வளவு தாராளமான சமையல் கட்டு இல்லையா? எனக்கு மிகவும் பிடித்த இடம் இது. என் கணவர், என் மாமியார், மாமனார் எல்லோரும் வந்திருப்பதால் என் மாமி தடபுடலாக ஏதோ டிஃபன் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் துணி போட்டு இட்லி வார்த்தால்தான் திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் என்றாலும் அந்த இட்லியின் சுவையே தனிதான் இல்லையா? அரைத்து விட்ட சாம்பார் என்று நினைக்கிறேன். வாசனை மூக்கை துளைக்கிறது. மெந்தென்று பஞ்சு போன்ற இட்லி தயாராகிவிட்டது. பார்த்தவுடனேயே பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்து விட்டது. இன்னும் சட்னி தயாராகவில்லை. அதனால் சற்று பொறுத்திருக்கத்தான் வேண்டும். அதற்குள் இன்னும் ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வரலாமா? இதோ இந்த பின்பக்கத்து வழியே போனால் நேரே தெரிவதுதான் குளியலறை. இந்த காலத்தில் எல்லா பாத்ரூமிலும் கீசர் இருப்பதை போல் அந்த காலத்தில் எல்லா பாத்ரூம்களிலும் இது போன்ற வெந்நீர் அடுப்பு இருக்கும். அவரவர்கள் வெந்நீரை எடுத்துக்கொண்டு குளித்த பின் வெந்நீர் பானையில் தண்ணீர் ரொப்பிவிட்டு வர வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன பழக்கங்களினால் எல்லா விஷயங்களிலும் ஒரு டிசிப்ளின் நம்மை அறியாமலேயே இளம் வயதிலேயே வந்துவிடும். எத்தனை விஸ்தாரமான மித்தம் பாருங்கள். இது சமையலறைக்கு போகும் தாவாரம். எதிரே தெரிவது பூஜை அறை. மேலே பாருங்கள், மடி துணி உலர்த்தி இருக்கிறார்கள். சமையலறையில் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். வாருங்கள், நாமும் போய் ஒரு பிடி பிடித்து விட்டு வரலாம். வாவ், மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மணக்க மணக்க சாம்பார், தேங்காய் சட்னி, இனிப்புக்கு ரவா கேசரி, சூடாக ஸ்ட்ராங்கான காஃபி. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுதான் கூடம். மேலே தெரியறது பாத்தூக்குன்னு பேர். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த பெரிய மித்தத்தில் அர்ஜுன் எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆட்டுக்குட்டியோடு விளையாடுறான் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வெளியில் போய் ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? இங்கே மேலே மாட்டியிருக்கிற பாத்தூக்கில் தான் பாய், தலகாணி, பெட்ஷீட், இன்னும் பல சாமான்கள் வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் சிறு வயதில் ஓடி விளையாடிய தெரு. பாண்டி விளையாட்டிலிருந்து ஐஸ்பாய் விளையாட்டு வரை விளையாடி இருக்கிறோம். பிற்காலத்தில் தான் தெரிந்தது அந்த விளையாட்டிற்கு பெயர் ஐஸ்பாய் இல்லை, ஐஸ் பை என்று. அத்தனை பச்சை மண்ணாக இருந்திருக்கிறோம். இந்த ஊரில் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு விதமான அழகு. காண்பிப்பதென்றால் அத்தனை வீடுகளையும் காண்பிக்கலாம்.
ஆனால் இந்த ஒரு வீட்டை உங்களுக்கு காண்பித்து தான் ஆக வேண்டும். இந்த வீடு நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். ஆம், பாம்பே சாணக்கியாவின் கர்மா சீரியலில் வருகிறதல்லவா, அந்த வீடு தான் இது. வடக்கு தெருவிலிருந்து வரும் அம்புலு மாமி இங்கு லக்ஷ்மி மாமியாத்தில் நடைபெறும் ஏகாதசி பஜனையில் கலந்து கொள்ளப் போகிறாராம். இங்கு எதிரே தெரிவதுதான் வரதராஜ பெருமாள் கோவில். இங்கு தீபாராதனை நடந்தால் தெருவின் அந்த கொடியில் இருக்கும் வீட்டிலிருந்து கூட தரிசனம் செய்ய முடியும். இந்த தெரு வழியாக தான் நாம் ஊருக்குள் வந்தோம். இந்த வீட்டிற்கு பின்பக்கம் இருப்பது ஒற்றை தெரு. இந்த வழியாக போனால் வடக்கு தெருவிற்கு போகலாம். வடக்கு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயிலும் சக்தி வாய்ந்த துர்க்கையம்மன் கோவிலும் உள்ளது. இதுதான் கர்மா சீரியலில் வரும் வீடு. சகோதரர்கள் இருவரும் அருகருகே பெரிய வீடுகளாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் இந்த திண்ணையின் நீளத்தை. இந்த கொடியிலிருந்து அந்த கொடி வரை போகலாம். எத்தனை அழகாக இருக்கிறது இல்லையா? இப்படியே மெதுவாக ஒவ்வொரு வீடுகளாக பார்த்து கொண்டே போவோம். இந்த வீட்டில்தான் ஒரு காலத்தில் ஐசிஐசிஐ பேங்க் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த வீடு மிகவும் அழகான வீடு. பாருங்கள் இந்த கதவு திண்ணை எல்லாம் எத்தனை அழகாக இருக்கிறது என்று. பாதி வீடுகள் இங்கு பூட்டி கிடந்தாலும் ஊரில் ஏதாவது விசேஷம் நடந்தால் அனைவரும் தவறாமல் வந்து விடுவார்கள். இந்த ஊர் சிவன் கோவிலில் பங்குனி உற்சவம், நடராஜருக்கு திருவாதிரை திருவிழா இதெல்லாம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். பெருமாள் கோவிலிலும் ஸ்ரீராமநவமி உற்சவம் வருடா வருடம் 4 நாட்கள் விமரிசையாக நடக்கும். என்னைப் போலவே என் பேரனுக்கும் இந்த ஊர் மிகவும் பிடித்துவிட்டது என்று நினைக்கிறேன். இங்கு அவ்வளவு ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிறான். தெருவில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகள், விளையாட தாராளமாக இடம் இதெல்லாம் இருப்பதால் அர்ஜுனை சமாளிப்பது மிகவும் சுலபமாகிவிட்டது. நாம் இப்போது லக்ஷ்மி மாமியாத்திற்கு போய் ஏகாதசி பஜனையில் கலந்து கொள்ளப் போகிறோம். லக்ஷ்மி மாமி எனக்கு ரோல் மாடல் என்று கூட சொல்லுவேன். இந்த கிராமத்தில் இருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் ஜாதி வேறுபாடு பார்க்காமல் பஜனை, ஸ்லோகங்கள், பாட்டு, கும்மி, கோலாட்டம் என்று அத்தனையும் கற்றுக் கொடுக்கிறார். இப்படியாக அங்கிருக்கும் பெண்கள் அனைவரையும் இணைத்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பஜனை பண்ணுகிறார் லக்ஷ்மி மாமி. லக்ஷ்மி மாமியின் கணவர் நாராயணசாமி பாகவதரிடம்தான் நான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் சம்பிரதாய பஜனை கற்றுக்கொண்டேன். அவர் விட்டுப்போன அந்த ஆன்மீக பணியை இப்பொழுது லக்ஷ்மி மாமி தொடர்கிறார். இதோ அவரது மாணவிகளிடம் பேசுவோமா? My name is Charu. My name is Ragini. My name is Barnika. My name is Yalini. எல்லாரும் இப்போ என்ன கற்றுக்க போகிறீங்க இன்னைக்கு? பாட்டு. சிவபுராணமா? சரி, கோவிலில் தானே? கோவிலில் பார்க்கலாமா உங்களெல்லாம்? எனது அடுத்த வீடியோவில் நடராஜர் சன்னதிக்கு எதிரே இந்த குழந்தைகள் பாடியதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கூடிய விரைவில் சந்திப்போம். நடராஜா தரிசனம் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உமா வெங்கட். பாய்.